இந்த கிடாரி இந்த கிடாரியின் எரிப்புக்கும் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிவப்பு கிடாரி. கிடாரி அப்படின்னு சொன்னா பெண் மாடை குடி, பெண் மாடு கிடாரி. அதுலயும் பசுமாடு வகையை சேர்ந்தது. இந்த இளம் வயதுள்ள பெண் பசுமாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இளம் வயதுள்ள பெண் பசுமாடு. கன்று ஈண்டு இருக்கக்கூடாது. இந்த கன்று ஈனாத இளம் வயதுள்ள பெண் பசுமாட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? சிவப்பு கிடாரி என்று சொல்றோம். ஆங்கிலத்துல சொன்னா ரெட் ஹைஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த கிடாரியானது பெண் பசுமாடு. கொஞ்சம் நல்ல பருமனாக இருக்கும், கொஞ்சம் நல்லா வளர்ந்து இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். இங்கே நாம் என்னாகமத்திலே பார்க்கிறோம், இந்த ஆண்டவர் சொல்ற கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணம் ஆவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும், ஊனம் இல்லாததாக இருக்க வேண்டும், நுகத்தடிக்கு உட்பட, அது மேல நுகம் வைத்திருக்க கூடாது. எந்த சுமையும் அதன் மேல என்ன செய்யப்பட்டிருக்க கூடாது? ஏற்றப்பட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிவப்பு நிறத்தில் உள்ள ஒரு கிடாரியை நீ கொண்டு இஸ்ரவேல் புத்திரரிடத்துல சொல்லி கொண்டு வரும்படி சொல்லுகிறார். இதை எதற்கு கொண்டு வர வேண்டும்? அது பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு கிடாரி. இந்த கிடாரியை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். எதற்காக பலி என்று சொன்னால் 9வது வசனம் சொல்லுது, சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். அல்லேலூயா. இந்த தீட்டு கழிப்பதற்காக பரிசுத்தம் இல்லாதவர்கள்னா அவர்களுக்கு உண்டான தீட்டினை கழிப்பதற்காக இந்த சிவப்பு கிடாரியானது கொண்டு வரப்பட்டு அது முற்றிலுமாக எரிக்கப்பட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த ஒரு சுத்தமான தண்ணீரிலே, அதாவது அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக? ஊற்று தண்ணீராக இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணீரிலே அதை கலந்து அந்த கலக்கப்பட்ட அந்த சாம்பலை தீட்டுப்பட்டவனுடைய சரீரத்தின் மேலே தெளிக்க வேண்டும். அவனுடைய தீட்டு கழியும், அவன் பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்படுவான். எனவே இந்த பலியானது தீட்டு கழிப்பதற்காக, சுத்திகரிக்கப்படுவதற்காக, தூய்மை சடங்கு என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பின் சடங்காக இந்த பலியானது நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதனால தீட்டுப்பட்டது முக்கியமா குறிப்பா சொல்லப்படுகிறது. எதனால் தீட்டுப்பட்டவர்கள்? செத்தவனுடைய சரீரத்தை தொட்டதுனால. செத்து போனவங்களுடைய சரீரத்தை தொட்ட அவன் 7 நாளுக்கு தீட்டுப்பட்டவனாக இருப்பான். அவன் அந்த தீட்டோடு கூட என்ன செய்யக்கூடாது? ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த தீட்டோடு கூட அவன் மக்களிடத்திலே புழங்கக்கூடாது, எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதனால் அந்த தீட்டுப்பட்டவன் தன்னுடைய தீட்டு கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிவப்பு கிடாரியை எரித்து அதன் மூலமாக வருகின்ற சாம்பலை எடுத்து அதை ஜலத்திலே ஊற வைத்து அதை கலக்கி அது மேலே அவன் என்ன செய்தான்? தெளிக்கப்பட்டவுடனே தீட்டு கழிக்கப்பட்டவன் ஆகிறான். அல்லேலூயா. இது மோசேயினுடைய காலத்திலிருந்து என்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதோ அந்த மோசேயின் காலத்திலிருந்து கிபி 70 நம்முடைய சாலமோன் கட்டின 2வது தேவாலயம் இடிக்கப்படும் வரைக்கும் இந்த பலியானது செலுத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இது தூய்மை சடங்கு அல்லது சுத்திகரிப்பு சடங்கு என்று சொல்லுவார்கள். அப்போ மோசே காலத்துல இருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மோசே காலத்துல ஒரு கிடாரி எரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து எஸ்ராவுடைய காலத்துல ஒரு கிடாரி எரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியே பிரதான ஆசாரிகள் தொடர்ந்து வர வர இதுவரைக்கும் 9 கிடாரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆக 10வதாக எரிக்கப்பட வேண்டிய கிடாரி எப்பொழுது எரிக்கப்படும் சொன்னா, இப்ப தேவாலயம் இல்ல, 70க்கு அப்புறம் தேவாலயம் இல்ல, பலி செலுத்துதல் இல்ல.
காணிக்கைகள் இல்லை. அதனால இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10வது கிடாரியானது எப்பொழுது எரிக்கப்படும், எப்பொழுது செய்யப்படும் ஒருத்தர் சொல்றாரு. அந்த ஒருத்தர் இந்த யூத தத்துவியல் அறிஞர்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு 10வது மாடு எப்போ எரிக்கப்படும் என்று சொன்னால் மேசியா எப்பொழுது வருவாரோ அப்பொழுது எரிக்கப்படும். ஆக 10வது மாடு இயேசுவின் வருகையை குறித்ததான காரியமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த 10வது மாடு எப்போ எரிக்கப்பட வேண்டும்? 3வது ஆலயம் கட்டி முடித்த பின்பு அதை சுத்திகரிப்பு செய்வதற்காக அந்த சாம்பலை ஊற்று நீரிலே கலந்து ஈசோப்பினால் தொட்டு தேவாலயத்தின் மீது தெளிப்பார்கள். தேவாலயம் பரிசுத்தப்படுத்தப்படும், சுத்திகரிக்கப்படும். அதாவது நன்றாக கவனிங்க, தேவாலயம் கட்டி முடித்த பின்பு. இப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த பகுதியில தீட்டுப்பட்டவனை தீட்டு கழிப்பட்டிருந்தால் அந்த தீட்டை கழிப்பதற்காக இந்த சிவப்பு கிடாரியானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எரிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக இந்த சிவப்பு கிடாரி எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை, நியாயப்பிரமாணம் சொல்லவில்லை. அப்ப இந்த கிடாரி எதற்காக எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த கிடாரி செத்தவனை தொட்டதன் மூலமாக தீட்டுப்பட்டிருப்பானே என்று சொன்னால், தீட்டுப்பட்டிருப்பாளே என்று சொன்னால் இந்த கிடாரியினுடைய சாம்பல் ஒரு தடவை எரிச்சுட்டு, அந்த பெரிய மாடு, அந்த மாட்டை ஒரு தடவை வச்சா எவ்வளவு சாம்பல் வரும்? அந்த சாம்பலை தண்ணியில கலந்து எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம். அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் எரிக்கணும்னு தேவையில்லை. ஒரு தடவை எரிச்சாலே ரொம்ப நாளைக்கு அதை என்ன செய்து கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். இந்த கலத்திலே முக்கப்பட்ட சாம்பலை தான் பிரதான ஆசாரியன் என்ன செய்வானா, பெண் ஒருத்தி விபச்சாரத்தில் பிடிபட்டால் அவள் உண்மையாய் விபச்சாரத்தில் பிடிபட்டாளா இல்லையா என்பதற்காக இந்த சாம்பல் கலந்த நீரை உள்ள குடிக்க கொடுப்பான். குடிச்சு அவளுக்கு ஒண்ணு செய்யலைன்னா அவள் சுத்தமானவள், அவளுக்கு ஏதாவது செஞ்சதுன்னு சொன்னா அவள் அசுத்தமானவள், வயிறு வீங்கிக்கிடும், அப்ப அவள் குற்றமானவள் என்று சொல்லி முடிவு செய்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது பைபிள்ல தான். இல்லையா? ஆக இந்த கிடாரி, இந்த கிடாரி என்ற எரிப்புக்கும் 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த கிடாரி, சிவப்பு கிடாரி என்ற எரிப்புக்கும் பலி செலுத்துவதற்கும் 3வது தேவாலயம் கட்டப்படுவதற்கும் தேவாலயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு 10 வருடங்களாக, இப்ப ஏறக்குறைய ஒரு 2017, 18 இருந்துதான், ஒரு 10 வருடங்களாக இஸ்ரேல் என்ன செய்கிறது, யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த சிவப்பு கிடாரியை தேவாலயத்தோடு தொடர்பு படுத்தி பேசிக்கொண்டே வருகிறார்கள். தேவாலயம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டுவதற்கு இந்த சிவப்பு கிடாரி பலி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரெண்டையும் தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே நாம் வேதத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால், சத்தியம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இது ஏறக்குறைய கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து என்ன செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 2வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஏதோ 3வது தேவாலயம் இப்பதான் கட்டுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து எல்லாம் சேகரிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு இல்லை. அப்ப இருந்தே 2ஆம் நூற்றாண்டு 200ல இருந்து, கிபி 200ல இருந்து இந்த 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு எல்லா முயற்சிகள் மட்டுமல்ல, ஏறக்குறைய கட்டிட்டே வந்திருக்கிறாங்க. கட்டிட்டு வந்தது நல்ல உயரமா வந்த பின்னாலும் கூட திடீர்னு தீ விழுந்து, நெருப்பு தணலா விழுந்து அப்படி இடிஞ்சு விழுந்து, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே தோற்று போயே இருக்கு. முழுதாக கட்டி முடிக்கவில்லை. அந்த முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே வருது. கிபி 10ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமியர் அதை பிடித்து விட்டார்கள், மோரியா மலை. அவங்க இஸ்லாமியர் கைக்கு அந்த மோரியா மலை போயிடுச்சு. இப்ப அவங்க அந்த மலையை என்ன செஞ்சுட்டாங்க, அதை கைப்பற்றிட்டாங்க. அங்க என்ன செய்யறாங்க, ஒரு மசூதி கட்டுறாங்க. இப்ப அந்த மோரியா மலையில என்ன இருக்குது, மசூதி இருக்கிறது. அது அல்-அக்ஸா என்பவர் கட்டுறதுனால அந்த மசூதிக்கு பேரு அல்-அக்ஸா மஸ்ஜித். அது அல்-அக்ஸா மசூதி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, டூம் ஆஃப் த ராக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஈசாக்கை பலி கொடுத்தார்.
அப்ப அது யாருக்கு சொந்தமானது? இஸ்ரவேலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இஸ்லாமிய என்ன சொல்றாங்க? முகம்மது நபி ஒரு நாள் இரவோடு இரவாக பரலோகத்திற்கு வானத்திற்கு பரத்திற்கு ஏறி சென்ற இடம் இந்த மோரியா மலை. அதனால இந்த மோரியா மலை எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியினர், அதனால இந்த மோரியா மலை எங்களுக்கு சொந்தமான சொல்லி 3 மதமும் அந்த இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த மோரியா மலையை மீட்டு இங்கே தேவாலயம் கட்ட வேண்டும், மீண்டுமாக தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது யூதர்களுடைய திட்டமாக இருக்கிறது. மோரியா மலையிலே 3வது தேவாலயம் கட்டப்படும் என்ன நடக்கணும்? சரியா? அப்போ அது செய்தால்தான் இந்த தேவாலயம் கட்ட வேண்டும். இதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவானது அமைக்கப்படுகிறது. என்ன குழு அப்படின்னு சொன்னா, டெம்பிள் மவுண்ட் ப்ராஜெக்ட், கோயில் மலை திட்டம். அந்த குழுவை அமைத்து இங்கே மலையிலே தேவாலயம் 3வது தேவாலயம் கட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அவங்க என்ன செய்யறாங்க? திட்டங்களை கொடுக்கிறாங்க. ஆக அது என்ன செய்யுது? நிதி வசூலித்து 3வது தேவாலயம் கட்டுவதற்கான நிதி வசூலிக்கிறாங்க. அதோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த பிரதான ஆசாரியன், லேவி கோத்திரம், அதற்கான பனிமூட்டுகள், அதற்கான எல்லா சித்திரை வேலைப்பாடுகள், இது எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லாம் தயாரா வைக்கிறாங்க. எப்படியும் இந்த மலையில என்ன செய்யப்பட வேண்டும்? மீண்டுமாக 3வது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். 3வது தேவாலயத்தை கட்டினாத்தான் மேசியா வருவார். மேசியா வரணும்ல. மேசியா வந்து மேசியாவுக்காகத்தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா வர வேண்டும் என்று சொன்னால் 3வது தேவாலயம் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். எல்லாம் ரெடி. ஆலயத்திற்கு தேவையான சிமெண்ட், செங்கல், சுண்ணாம்பு எல்லாமே ரெடி. ஒண்ணு மட்டும் தான் ரெடி ஆகல. கட்டுறதுக்கான இடம் மட்டும் என்ன ரெடி ஆகல. இப்போ அந்த இடம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? கட்டு வேலையை ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த இடம் ஃப்ரீயாக இல்லை. லேலுயா. அதனால வெயிட்டிங்ல நடந்துட்டு இப்ப இனிமே அதை நேரடியா போய் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரே ஆயுதம் கையில கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் போர், யுத்தம். எப்படியாவது சண்டை போட்டுதான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடமிருந்து இந்த மோரியா மலையில் உள்ள இந்த அலெக்சா மசூதியை தேவாலயத்துக்கு மாற்ற முடியும். இந்த அலெக்சா மசூதியை தான் ஹமாஸ் அப்படிங்கிற இஸ்லாமிய குழுவானது பொறுப்புல இருக்குது. அதனால ஹமாஸோட யுத்தம் பண்ணினால், அவர்களோடு போர் செய்தால், அதன் மூலமாக இந்த அலெக்சா மசூதியை தகர்த்து அந்த இடத்துல தேவாலயம் கட்ட முடியும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ போரும் யுத்தமும் செய்வது அவ்வளவு சரியானதாக இல்லை. அதற்கு காரணம் வேண்டும். அதற்கு காரணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. சிவப்பு கிடாரி. சிவப்பு கிடாரியை பலியிட்டோம் சொன்னா என்ன ஆயிரும்? தேவாலயம் கட்டப்படும். இதுல நமக்கு என்ன புரியுது? சிவப்பு கிடாரியை பலியிட்டா தேவாலயம் கட்டப்படும் சொன்னா, சிவப்பு கிடாரியை பலியிட்டா அவன் சொல்லிட்டான், ஹமாஸ் சொல்லிட்டான், நீ சிவப்பு கிடாரியை பலியிடுவதன் மூலமாக யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? அப்ப யுத்தம் வந்தாதானே அங்க தேவாலயம் இடிக்கப்படும். இப்ப சிவப்பு கிடாரி பலியிடுவது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னார்? நாங்கள் யுத்தம் செய்வோம், நாங்கள் நொறுக்குவோம், அடிப்போம், இடிப்போம். இது மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா, இந்த சிவப்பு கிடாரி தேவாலயத்திற்கும் சிவப்பு கிடாரிக்கும் பலியிடுவதற்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா சம்பந்தப்படுத்தி எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, சிவப்பு கிடாரியை எரித்து நம்ம பலியிட்டோம் சொன்னா தேவாலயம் கட்டப்பட்டுவிடும் என்று சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்ப யுத்தத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த சிவப்பு கிடாரி பலியிடுவதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சம்பந்தமில்லாத ஒன்றை கொண்டு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இது ஒரு வகையில இது சொன்னா, சிவப்பு கிடாரி பலியிடுவது மத சம்பந்தமானது. இஸ்ரேல்ல போர் நடந்து அந்த பகுதியை கைப்பற்றுவது என்பது அரசியல் சம்பந்தமானது. இப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியல்
நம்முடைய இஸ்ரேல்ல நடக்குது மதவாத அரசியல். இன்னைக்கு இந்தியாவிலேயும் அதான் நடந்துச்சு. தேசம் எங்கும் உலகம் எங்கும் மதத்தை முன்வைத்து அரசியலானது செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா.